நாளைக்கு ரஜினி சார் அவருடைய ராகவேந்திர மண்டபத்தில் காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. அதுக்காக மாவட்ட செயலாளர் வர சொல்லியிருக்காரு. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் கட்சி திடீர்னு சொல்ல மாட்டார், ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பூத் கமிட்டி அது இதுக்கெல்லாம் கொடுப்பாரு, ஆக்டிவ் ஒர்க் பண்ண அந்த மாதிரி தான் இருக்கலாம் நினைக்கிறேன். என்னென்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக்சுவலி டிசம்பரில் பிறந்தநாள் வருது, அப்போ தெரில ஏதாவது சொல்லுவேன் சான்ஸ் இருக்கு. அடுத்த மாதம் மேக்ஸிமம் ஜனவரி பேரில் தான் ஆரம்பிப்பார் க்ளோஸ்டாக கட்சி. நம்ம ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பித்தாலாம் அதே இதுன்னு வெட்டியாக பேசுவானுங்க. அருணன் எல்லாம் கம்யூனிஸ்ட்காரனா ஜாஸ்தி இருக்கானுங்க. இவனு என்ன வேணால் பண்ணுவான், நல்லது இவனு கேட்க மாட்டானுங்க அந்த மாதிரி. இப்போ அது மாதிரி அண்ணன் சொல்கிறது இல்லாமல் இது ஏற்கனவே மாரிதாஸ்ன்னு சொல்லியிருக்கா. அப்படி இவர் இப்போது பாண்டே கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தார், இத்தனை நாள் பொறுத்தையும் பார்த்து 20 நாள் போகிறேங்கன்னு. நாளைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போவுமே ஒரு ஊழல் பெருவழியிலேயே யாரும் ஆதரிக்கக்கூடாது. என்னன்னு பார்க்கணும், என்ன சொல்கிறாங்க கட்சியாருமே, என்ன சொல்கிறாங்க எஜுகேஷன், என்ன சொல்கிறாரு எல்லாம் பார்க்கணும். யாரும் விரோதம் கிடையாதுல்ல. என்னென்னு பார்ப்போம். இந்துக்கள் மெயினாக கன்சல்டேட் ஆகணும். முஸ்லீம் கிறிஸ்டின் எப்படி ஆகும், கன்சல்ட் ஆகணும். வேலூர் தேர்தலையும் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. அந்த முத்தலாக் கொண்ட அப்புறமும் போட்டப்போ 8000 தான் ஓட்டு வித்தியாசம். நாங்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அது 8000 தான் ஓட்டு ஜாஸ்தியாக வேலூர் முஸ்லீம் இருந்ததுன்னா ஏதோ இந்துக்கள் கன்சல்டேட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஆகி பிரயோஜனம் இல்லை. எம்எல்ஏக்கு ஆகணும் முக்கியமாக. கன்சல்டேட் ஆனால் தான் நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது, எல்லோரும் நல்லது. பார்ப்போம். ஜெய் ஹிந்த்.